ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷான பருப்பு உருண்டை குழம்பு ஆறினாலும் ரொம்ப நேரத்துக்கு இருக்காமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை ஒரு 2 தடவை நல்லா தண்ணியில் களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3லிருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். உருண்டை குழம்புக்கு ரொம்ப நேரம் ஊற வச்சு பண்ணுறப்ப உருண்டைகள் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல நைஸான பக்குவத்துக்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு வடைக்கு அரைக்கிற மாதிரி 1-2 பக்குவத்துக்கு அரைக்கக்கூடாது. நல்லா ஃபுல்லாக எல்லா கடலைப்பருப்பும் நசுக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூடவே ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கை நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்கிறப்ப உருண்டைகள் எல்லாமே உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் இதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மினி வடை கடையில் வாங்கினா எந்த சைஸில் உருண்டை பிடிப்போமோ அந்த சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக இருந்துட்டா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி கடைசி உருண்டையை மட்டும் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. வெங்காயம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருக்குது அப்படின்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே கரிஞ்சிடாத அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டதும் நாம் ஒரே ஒரு பருப்பு உருண்டையை மட்டும் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களே, அதை இதில் சேர்த்துட்டு இது கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு உருண்டையை தண்ணியில் கரைச்சி சேர்க்குறப்ப நம்ம இதில் தனியாக தேங்காய் பேஸ்ட் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த குழம்பும் நல்லா பருப்பு உருண்டை வாசனையோட ஃபுல் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் தண்ணியில் கரைச்சி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பருப்பு உருண்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் ஹை ஃப்ளேமில் கொதிச்சாலே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிருக்கிற பருப்பு உருண்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். பருப்பு உருண்டை எல்லாத்தையுமே ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக இதில் சேர்த்துக்கலாம். உருண்டைகள் சேர்த்துட்டு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. உருண்டைகள் எல்லாமே உடஞ்சி கரைஞ்சிரும். அடுப்பை ஃபுல் லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு இந்த உருண்டைகள் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இதை கொதிக்க விடுங்க. ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளேயே பருப்பு உருண்டைகள் எல்லாமே நல்லா கொதிச்சு மேலே மிதந்து வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உருண்டைகள் எல்லாமே மேலே மிதந்து வந்துருச்சு. அவ்வளோதான், இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். குழம்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அடுப்பை ஓப்பனில் வச்சு இதை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உருண்டைகள் எதுவுமே உடையாது. அவ்வளோதான், குழம்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு கை நிறைய கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கமகமன்னு இருக்கிற உருண்டை குழம்பு ரெடி. இந்த உருண்டை குழம்புக்கு அப்பளம், வடகம், காரமாக இருக்கிற வறுவல் எல்லாமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.